இந்த மாதிரி ஒரு பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசலாமா? அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அப்ப அவங்களையும் குறிச்சு தானே அது பேசியிருப்பாரு. பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறதுக்காகவா இவர் கூட்டம் போட்டிருக்காரு? எதை பேசணுமோ அதை பேசணும். அவர் வந்து முன்னாள் அமைச்சர் வேற இருந்துகிறாரு. அவர் இந்த அளவுக்கு பார்த்து பப்ளிக்ல பேசும்போது என்ன வார்த்தை ஒண்ணுன்றது அவர் கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும். ஏதோ வந்தது போனது சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. இலவசன்றது ஏழைகள் தான், பட் வந்து அது அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது வேட்ஸ். நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இலவசம் கொடுக்க தான் போறாங்க. அதனால பப்ளிக்கு அதை ஈஸியாக கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் முன்னாள் மினிஸ்டர் சொன்னது தப்பான வார்த்தை தான். எல்லாரையும் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இலவசம் கொடுத்துட்டு அவங்களே சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவரோட கருத்து வந்து ஏற்றுக்கத்தக்கது இல்லை. திருப்பி வாபஸ் வாங்கினா பெட்டர். அவரெல்லாம் ஒண்ணு தானே. இப்ப இவர் கேட்ட மாதிரி அவர் கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? அது தப்பான வார்த்தை தானே. அவர் கேட்க வேண்டியது தானே. நீ ஏன் அந்த வார்த்தை கேட்கணும்? இவர் கேட்க வேண்டியது தானே. அவரை ஏன் கேட்கல எடப்பாடி என்ன இது வரைக்கும் ஏன் கேட்காத இருக்காரு? அவர் இந்த மாதிரி வார்த்தை அவர் கேட்டிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? இது வரைக்கும் அந்த 10 வருஷம் ஆண்டாங்க, அவங்க எதுவுமே செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. இவங்க வந்து நாங்க எதுவும் இது வரைக்கும் 10 வருஷம் ஆண்டாரு, நாங்க எதுவுமே அனுபவிக்கல. இந்த ஆட்சியிலனால நாங்க அனுபவிக்கிறோம். ஒரு 1000 ரூபாய் மாசமான அண்ணன் போடுற மாதிரி, என் கூட பிறந்த அண்ணன் போடுற மாதிரி, தம்பி போடுற மாதிரி, அப்பா போடுற மாதிரி எண்ணுக்கள் நாங்க அந்த 1000 ரூபாய் அனுபவிக்கிறோம். பசங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் போடுற 1000 ரூபாய். அது இல்லாம சத்துணவு திட்டம் எல்லாமே கொரோனா டைம்ல கூட எந்த கட்சிக்காரங்க உள்ள வந்தாங்க? கொரோனா டைம்ல போனது அவர் ஒண்டியா தான். வார்டா போய் பார்த்தாரு, எல்லாருக்கும் என்னென்ன வேணும் என்னென்ன பண்ணோம் எல்லாமே செய்யறாரு. இப்போ கூட எல்லாமே ஹாஸ்பிட்டல் எல்லாம் சலுகையும் இருக்குது. ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. பெண்களை முன்னேற்றத்தை பாக்குறாரு. இந்த வார்த்தை பேசுறது அவர் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவர் வந்தாருன்னா அவரை நிக்க வச்சு கேள்வி கேட்பேன். எல்லா லேடிஸும் மாட்டினா எல்லா லேடிஸும் கழி ஊத்துவோம்னு சொல்லுங்க. அவர் அதாவது அவர் சொல்ற கருத்து வந்து அவருக்கு என்ன பேசணுன்றதே தெரியாம பேசுவார். அவர் சொல்றாருன்னா இப்போ திமுக கொடுக்குதுன்னு சொன்னா அவர் என்ன கொடுக்க போறான்றதே தெரியாது. 10 வருஷமா அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு வார்த்தை கூட அவங்க நிறைவேற்றல. இன்னைக்கு டிஎம்கே எவ்வளவு நிறைவேற்றி இருக்குது அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்களும் வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு பெண்கள் அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் வாங்கியிருக்கிறாங்க. யாரும் வாங்காம ஒன்றும் இல்லை. பேசணுன்றதுக்காக அவர் பேசுறாரு. அவர் என்ன பேசினாலும் விழுப்புரம் மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே எடுப்படாதுன்ற ஒரு வார்த்தை அவர் சொல்லிக்கிறார். திமுக வந்து செய்யறது வந்து கருத்துக்களை வந்து கேட்டுதான் வந்து தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து யாருமே மதிக்காம கொள்ளாம இவரா பேசக்கூடிய வார்த்தைகளை பேசுவார். அது வந்து மக்கள் ரீச் ஆகும், நம்மளை தூக்கி வச்சிருக்கோம் கொண்டாடணும் அவர் நினைச்சுங்கிறாரு. அது ஒருபொழுதும் ஏற்படாது.